கந்தர்வானாம் சித்திரதா சித்தானாம் கபிலோ முனிஹி. அந்த பல சித்தர்கள்லாம் இருக்கா, எவ்வளோ மகான்கள் மகாபுருஷர்கள்லாம் சித்தர்கள்லாம் நிறையா இருக்கா. அவருக்குள்ள ரொம்ப உசந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் யார்? சித்தானாம் கபிலோ முனிஹி. சித்த புருஷர்களுள்ள கபில மகர்ஷி தான் ரொம்ப பெரியவர். ஏன்னா கபில மகர்ஷி தான் சாங்கிய சாஸ்திரத்தை எழுதி ஆத்மாவாந்து புஷ்கர பலாசவத்து நிர்லேபா, தாமிரள தண்ணியில் எப்படி ஜலம் ஒட்டாதோ அதுபோல் ஆத்மாவில் எந்த புண்ணியபாவும் ஒட்டாதுன்னு சொன்ன ஒரே முதல் व्यक्ति கபில மகர்ஷி தான். அதுதான் அவரை பற்றி ரொம்ப ஸ்தோத்திரமாக சொல்லி சித்தானாம் கபிலோ முனி. பல சித்தர்களுடைய கபிலர் தான் பெரிய மகர்ஷியாக இருக்கார். உச்சை ஸ்ரவசம் அஸ்வானாம். உலகத்தில் எவ்வளோ இதெல்லாம் குதிரை வேகமாக போகும், அப்படி போகும் இப்படி போகும், எல்லாம் ஆடும் பாடும் கூட நல்லமா பண்ணும். எத்தனை குதிரைகள் இருந்தாலும் எல்லா குதிரைகளுக்குள்ளேயும் சமுதிரத்திலே வந்தது உச்சை ஸ்ரவஸ். அந்த உச்சை ஸ்ரவஸ் மாதிரி குதிரை மாதிரி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ளது உச்சை ஸ்ரவஸ். அதாக நான் இருக்கேன். வித்திமாம் அமிர்தோத்பவம். அப்படிப்பட்ட அமிர்தஸ்வரூபம் நான் தான் இருக்கேன். ஐராவதம் கஜேந்திரானாம். எவ்வளோ யானைகள்லாம் இருக்கு. அத்தனை ஆணைகள் இருந்தாலும் அத்தனை ஆணைகளுக்கு அவ்வளோ லட்சுமிகள் அவ்வளோ பெருமைகள்லாம் எவ்வளோ இருந்தாலும் கூட ஐராவதம் கஜேந்திரானாம். எவ்வளோ கஜசிரேஷ்டம் இருக்குமோ எல்லா கஜங்களுக்குள்ள ஐராவதமாக சமுதிரத்திலே வந்து ஐராவதம். சமுதிரத்துலேயும் 6-7 வஸ்து இருக்குது. யானை சிரேஷ்டங்களுக்குள்ள ஐராவதம், அப்புறம் தன்வந்திரி, அதுக்கப்புறம் வந்து அமிர்தம், கடைசி அமிர்தம் வருது, தன்வந்திரி வருது, மகாலட்சுமி வர்றா. இப்படி சொந்த வஸ்துக்கள்லாம் என்ன இருக்குமோ எல்லாம் சமுதிரத்துலேருந்து சமுத்திர மதனம் பண்ண ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்குது. கடைசியில் விஷம் வந்தது. விஷத்தை கொண்டு மேந்து ஓடுறா. ஈஸ்வரன் தான் அப்படியே வாங்கி சாப்பிட்டு கழுத்தில் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அவளுக்கு சொல்லி தெளிவுபடுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரசாதமாக அந்த கொடுத்து எல்லாம் பண்ணுறாரு. உச்சை ஸ்ரவசம் அஸ்வானாம். சமுதிரத்தில் வந்ததில் உச்சை ஸ்ரவசு, ஐராவதம், தன்வந்திரி, அமிர்தம், மகாலட்சுமி, இப்படி பல வகையில் எல்லாம் வந்திருக்கு. வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திரானாம் நராணாஞ்ச நராதிபம். எவ்வளோ உலகத்தில் மனுஷாலாம் இருக்கா. சாமானிய மனுஷாலேருந்து எவ்வளோ பணக்கார பெரிய மனுஷா வரைக்கும் இருக்கா. அவைகளுக்குள்ளே நராதிபம் ராஜாவாக இருக்கும் நான் தான். அதனால தான் ராஜாக்களுக்குள்ளே எப்போவுமே ஈஸ்வராம்சம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒரு மரியாதை கொடுக்குற பழக்கம் நம்மக்கிட்டே இருக்குது. ராஜான்னா ராஜ்யத்தை ராஜா பிரகாசத்தை ராஜ்யத்தை எது ஒன்றுவா கொஞ்சம் கொண்டு ஈஸ்வர சுரூபம் அவங்ககிட்ட உட்காந்துக்கிறதுனால பிரகாசத்தை அர்த்தம். நராணாஞ்ச நராதிபம். ஆயுதானாம் அகம் வஜ்ரம். ஆயுதங்கள் நிறைய இருக்குது. கத்தி கித்தி கபடா துப்பாக்கி எவ்வளோ இருக்குது. அவைகளுக்குள்ள இந்த வஜ்ராயம் தான் ரொம்ப வசந்தது. ஏன்னா அது வந்து ஒரு மகர்ஷியுடைய முதுகுலேருந்து எடுத்து அது மூலமாக பண்ணின ஒரு வசந்த ஆயுதம் அது. ஆக ஒரு மகர்ஷியுடைய முதுகெலும்பு எடுத்து உடைச்சி அதை பக்குவப்படுத்தி அதனுடைய சுரூபத்தை நாம் வந்து வஜ்ராயுதமாக ஆக்கி அதை இந்திரன் வாங்கிட்டு அந்த இந்திரன் கீழே உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிண்டு இந்த ஆயுதங்களுக்குள்ளே வஜ்ராயுதமாக ஆறான். வஜ்ராயுதத்தினால் அடிபட்டாச்சுன்னா அவ்வளோதான், அவனுக்கு நல்ல கதி மோட்சம். அர்ஜுனனுக்கும் இந்திரனுக்குமே ஒரு சமயம் சண்டை வந்து வஜ்ராயத்தினால் ஒரு போட்டு போட்டு அப்புறம் அந்த வஜ்ராயத்தை அர்ஜுன்கிட்ட கொடுத்துட்றாங்க வர்றார். இப்படி பலவிதமான சக்தியோட கூடியது வஜ்ராயுதம். அஷ்டமா சித்தியில் என்னென்ன நடக்குதோ அத்தனை சக்தியும் கொடுக்கக்கூடியது வஜ்ராயுதம். அவ்வளோ விசேஷ சக்தியோடு கூடியது வஜ்ராயுதம். ஆயுதானாம் அகம் வஜ்ரம். தேனூனாம் அஸ்மி காமதுக்கு. பால் கொடுக்குறதுல எவ்வளோ மாடுகள்லாம் இருக்குது, ஆடெல்லாம் இருக்குது, எவ்வளோவும் இருக்குது. அவைகளுக்குள்ள காமம் இஷ்ட பிரகாரம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதுக்கு. அப்படி ஒரு மாடு இருக்குது காமதேனூன்னு. அது வந்து வசிஷ்ட மகர்ஷி போன்ற பெரியோர்கள் எல்லாம் இருக்கக்கூடியது, பெரிய ஞானிகளெல்லாம் இருக்கக்கூடியது. தேவலோகத்துலேயும் இருக்குது. அங்கேயும் தேவலோகத்தில் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அழிச்சுப்பார் வசிஷ்டர்லாம். அப்படி காமத்து விரும்பினதுலாம் கொடுக்கக்கூடியது. ஒரு சமயம் வசிஷ்டர்கிட்ட இந்த காமதுக்கு இருக்குது, காமதேனு இருக்குது. இந்த விஸ்வாமித்தர் ராஜாவாக இருக்கார். ராஜாவாக இருக்கும்போது இப்படி ஏகப்பட்ட பேர் ஐஷன் வர்றார். ஐஷன் வந்து
சாப்பிட வேண்டியிருக்கு, பசி உறுத்து எல்லாருக்கும். காமதேவனை கூப்பிட்டார். ஒரு நிமிஷத்தில் எல்லோரும் சமையல் பண்ணி போட்டு மிஷ்டான்னமாக உசந்தன்னமாக சாப்பாடு போட்டுது. எல்லாம் சாப்பிட்டதுகள். சாப்பிட்ட உடனே சந்தோஷமாக போக வேண்டியதானே. இவ்வளோ உசந்து தான் அன்னங்கள்லாம் யாராலையும் பண்ண முடியாது, மனுஷாளால் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம், தேவதைகளால் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் இந்த காமதேவன் நல்லா பண்ணி கொடுக்குறதுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு, நீங்கள் உண்டி உட்காந்து காட்டில் உட்காந்துருப்பானே எங்கிட்ட கொடுங்க, நான் ராஜ்யத்துக்கு வச்சுட்டேன்னாக்க எல்லா ஜனங்களும் உபகாரமாக நல்ல சாப்பாடெல்லாம் போடுவேன், அதை வச்சுக்கிட்டுன்னு கேட்க வர்றார். அவர் சொல்கிறாரு, நீ ராஜா, நீ எப்படி வேணால் சம்பாதிச்சு எப்படி வேணால் சாப்பாடு போடலாம். இப்போ நீயே காட்டுக்கு வந்திருக்க, உனக்கு சாப்பாடு போடுறது எப்படி முடிஞ்சுது? இந்த காமதேவனா முடியுமோ? ஆக இந்த காமதேவன் எங்கள் மேலே இருக்க வாழ்க்கை உங்கள் மேலே இருந்து பிரேயம் இல்லை, போ அப்படின்னு விரட்டி அனுப்பிச்சி விட்றேன். உடனே அவனுக்கு ஒரு கோபம் வருது இந்த ராஜாவுக்கு. யுத்தம் பண்ணி அந்த மாடை இழுக்கிறதுக்கு சொல்கிறான் பட்டர்களை விட்டு. யுத்தம் பண்ணினா எந்த மாட்டுலேருந்து இவ்வளோ அழகான சாப்பாடெல்லாம் கிடச்சதோ அந்த மாட்டிலேருந்தே அத்தனை வீரபடர்கள்லாம் வந்து விஸ்வாமித்திர சைன்யத்தை அடியோடு அழிச்சுடுறான். ஒருத்தரோட பாக்கி இருக்குதில்லை. திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம்ங்கிறான். என்னுடைய பலங்கள்லாம் பிரயோகம் இல்லாமல் எடுத்து இந்த காமதேவன் கேத்தாமலே ஒன்றும் பண்ண முடியாமல் எடுத்து உனக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்? அதனால் பிரம்ம பலத்தினால தான் எத்தனையும் முடியுது, பிராம பலத்தினால தான் முடியுது. நீ வசிஷ்டர் பிரம்ம ரிஷியானத்தினால அந்த மாதிரி நிலையை நானும் அடைய போகிறேன்னு சொல்லிட்டு ராஜ்யத்தெல்லாம் பிள்ளைகிட்ட ஒப்பிச்சுட்டு ஒரு திக்கிலையாக போய் தபஸ் பண்ணிட்டால் ஒரு திக்கிலையும் இடைஞ்சலெல்லாம் தாண்டி கடைசியாக தபஸ் பண்ணி அவர் வந்து தபஸ் பண்ணி முடிஞ்ச பலனாக ஆசீர்வாதம் பண்ணுறார். தேவதைகளுக்குள்ள ஒசந்தவரான பிரம்மதேவன் வந்து நீ தான் பெரிய தபஸ் பண்ணணும், ஒசந்தவன் என்ன வேணால் வரணும் வச்சுக்கோரி, கேட்டதெல்லாம் தரேன் உனக்கு, சமத்தாக இருந்து ராஜ்யபாரங்கள்லாம் பண்ணுறதை காட்டிலும் ஞான வழியிலேருந்து எல்லோரும் ஞானோபதேசம் பண்ணு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறார். அப்போ சொல்கிறாரு விஸ்வாமித்திரர், நீங்கள் பிரம்மரிஷின்னு பட்டம் கொடுத்தா போகாது, எனக்கு வசிஷ்டர் வாக்கால் வந்தால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிறார். சரி எல்லாம் சேர்ந்து வசிஷ்டர்கிட்ட போகிறார். வசிஷ்டர் போய் அவர் சொல்கிறார், பிரம்மரிஷி நிலையை அடைஞ்சுட்டான், பிரம்மரிஷி துல்லியங்கிறான், முடியாது அப்படிங்கிறார். பிரம்மரிஷினே சொல்லு, அப்போ தான் நான் போவேங்கிறார். எத்தனை பிரம்மரிஷி இருக்க முடியும்? அதான் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதனால் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணணும், நீ போய் தபஸ் பண்ணிட்டு வா ஒரு பிரம்மரிஷின்னு சொல்கிறது. திரும்பி போகிறார், தபஸ் பண்ணுறார். ஒத்த காலன்னு தபஸ் பண்ணி சூரியன் மேலே கீழே எல்லாம் 4 பக்கம் அக்னி மூட்டி தபஸ் பண்ண உடனே அவருக்கு ஒன்றுமே புரியாதனால ஆகுது விஸ்வாமித்திரருக்கு. அப்புறம் நேரம் நமஸ்காரம் பண்ண வர வசிஷ்டரை பார்த்து அப்போ சொல்கிறார், திக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம். இந்த உலக ஆயுத பலங்கள்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரு பலம் ஆத்ம பலம் தான் சரியான பலம், ஆன்மீக பலம் தான் சரியான பலம், பிரம்ம பலம் தான் சரியான பலம், ஈஸ்வர பலம் தான் சரியான பலம். அதனால் அந்த ஈஸ்வர சுரூபத்தை எனக்கு காமிச்சு கொடுத்து என்னை ஞானி ஆக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஜீவிதாந்தம் கடமைப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி இந்த காமதேனுவினால் ஒரு கதையே பெருசாக வந்து விஸ்வாமித்திரையே அது வந்து ஞானியாக ஆக்கித்துங்கிறதுக்கு ராமாயணத்தில் கதை இருக்குது. தேனூனா மஸ்மி காமதுக்கு எத்தனை மாடுகள் இருக்குமோ ஆடுகள் இருக்குமோ, எத்தனை பால் கொடுக்குமோ இத்தனைகளுக்குள்ளே ஒசந்தது காமதேனு. இந்த காமதேனு தான் திலீபனும் பூஜை பண்ணி வசிஷ்டர் அருளோட அவன் பூஜை பண்ணி தினம் அதை மேய்ச்சி கீழ்ச்சி எல்லாம் பண்ணி வந்த ஒரு பாடு ஒரு நாளைக்கு அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தையெல்லாம் அவனுக்கு இதெல்லாம் பூஜை பண்ண உடனே குழந்தை பிறகுது, வம்சவிருத்தி ஏற்பட்டு எல்லாம் ஆகுது. அப்புறம் திருப்பி காமதேனுவை வசிஷ்டபுரத்தையும் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி பசுமாட்டு நாமெல்லாம் வலம் வந்தால் குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கும்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து ஒரு பழக்கம். வெறும் பசுமாடு இல்லை, கண்ணுக்குட்டியோடு உள்ள பசுமாட்டு நாமெல்லாம் தினம் வலம் வந்து பூஜை பண்ணோம்னா நமக்கு வம்சவிருத்தி நன்னா வரும்னு சொல்லுவோம் அந்த காலத்துலேருந்து. ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமது பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பா. சிருஷ்டி பண்ணுறவாழில் நம்மளாம் சிருஷ்டி பண்ணுறோம், எவ்வளோ சிருஷ்டி பண்ணுறோம், உயிரினங்கள்லாம் எவ்வளோ ஒன்று சிருஷ்டி ஆகுது, எல்லாமே ஆகுது. ஆனால் அவர்களுக்குள்ள வசந்தவன் யாருன்னா கந்தர்ப்பன், மன்மதன். மன்மத தாகம் இல்லைன்னா ஒருத்தராலையும் ஒரு சிருஷ்டியும் பண்ண முடியாது. அதனால தான் உலகமே படைச்சி காற்று எல்லாமே வருது. சர்ப்பானா மஸ்மி வாசுகி. சர்ப்பங்கள் நிறைய இருக்குது, அவைகளுக்குள்ள வாசுகியாக நான் இருக்கேன் அப்படிங்கிறேன். அதனால தான் அந்த ஜனமேஜயன் பாம்பு கடித்து செத்து போயிட்டான் பரீட்சத்துன்னு உடனே சர்ப்பங்கள்லாம் அதில் விழணும்னு சொல்லி யாகம் பண்ணுறான், பெரிய யாகம் பண்ணுறான். அந்த யாகம் பண்ணும்போது எல்லா சர்ப்பங்களும் தானாகவே வந்து விழறது, வாசுகி மாத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கப்போ. அப்போ வந்து ஆஸ்திகர் வந்து அந்த மகர்ஷி போய் ஜனமேஜயங்கிட்ட சொல்லி, நீ யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணாங்கிறதுனால அந்த ஜாதியை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு,
சமுதாயத்தை எழுதி ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி தடை பண்ணி நிறுத்தி, ஒரு துரியோதனால அந்த சமுதாயமே வீணாப்படுத்து, ஒரு பாம்புனால பாம்பு சமுதாயமே வீணாக போகிறது, இப்படிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லி நிறுத்தி விடுறார். அந்த நிறுத்தின போது பழச்சவன் யார்? இந்த வாசுகி. எல்லா பாம்பும் படுத்த இவன் ஒருத்தன் பாக்கி அவர்கிட்ட கேட்டுக்கிறான், ஆசிரியர்கிட்ட போய் என்னை காப்பாற்றுற நீங்கள் தான் வேறு வழி இல்லைங்கிறான். அவன் போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு வாசுகியை தானாகவே விழாமல் பந்தோபஸ்தாக ஜீவிதாந்தனுடைய பண்ணிடுறான் அந்த வாசுகி. அதனால் சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி அனந்தாஸ்மி நாகானாம். எவ்வளோ பாம்பெல்லாம் இருக்குது, அவைகளுக்குள்ள நாகங்களுக்குள்ள அனந்தன்னு ஒரு நாகம் இருக்குது, அந்த சுரூபமாக நான் இருக்கேன். வருணோ யாதசாம் அகம். எவ்வளோ தூரம் ஜலங்கள்லாம் இருக்குமோ அவைகளுக்குள்ள வருண தேவதையாக நான் இருக்கேன். ஏன்னா மேகங்கள்லாம் நிறையா கொண்டு போகலாம், பொழிய வைக்கிறது யார்? வருண தேவதான் பொழிய வைக்கணும், மழையை கீழே வச்சு. அதனால் வருணோ யாதசாம் அகம். எவ்வளோ இருக்குமோ அப்தேவதைகளுக்குள்ள வருணஸ்வரூபமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறார். பிதிருநாம் அரியமாச்சாஸ்மி. பிதிருதேவதைகள் நிறையா இருக்கா, அவைகளுக்குள்ள அரியமான ஒருத்தர் இருக்கார், அந்த ரூபமாக நான் இருக்கேன். யமஹா சம்யதாமகம். சம்யதாம்னா கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். வாழ்க்கை இவ்வளோதான் உனக்கு தீர்மானம் பண்ணி அவனை கட்டுப்படுத்தி அதோடு முடிக்க வைக்கிறவர் யாருன்னா யமன் தான். கர்மா நம்ம செஞ்சத்துடைய பலனாக கர்மாக்கள்லாம் வருது, அதனால் புண்ணிய பாபங்கள்லாம் வருது. ஆனால் சாகும்போது எந்த கர்மா வரணும்னு இருக்கோ அந்த கர்மா அனுசரித்து செத்து போயிடுவான். செத்து போகும்போது யார் வரான்? நல்ல கர்மா அனுசரித்து பண்ணான்னா நல்ல புண்ணிய லோகம் தேவலோகம் போகலாம். பாப கர்மா பண்ணி தானே பண்ணுவான், சித்திரகுப்தனை வந்து இழுத்துருவான், இழுத்து போட்டான்னா அவ்வளோதான். ஆகினால யமஹா சம்யதாமகம். காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் கோவில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் எல்லாம் காமாட்சி கோவில் வருவா, வரராஜ கோவில் வருவா, ஏகாம்பர கோவில் பார்த்துட்டு போயிடுவா. சித்திரகுப்தன் கோவிலில் உட்காந்து தரிசனம் பண்ணோம்னால் நம்ம தலையில் எழுதி எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட கோவில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் எடுத்தா போல் 4 ராஜவீதி மத்தியில் காமாட்சி கோவில் பக்கத்துக்கு போகிறது பக்கத்து சந்தில் பக்கத்து இடத்துலையே சித்திரகுப்தன் கோவில் இருக்குது. அந்த மாதிரி கோவில் தரிசனம் பண்ணால் நம்ம தலையில் எழுதி எல்லாத்தையும் போக்கடிக்க முடியும். லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியதே ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மணாபி சொரேபி. தள்ள எழுத யாராலும் அழிக்க முடியாது, 3 தேவதையாலும் அழிக்க முடியாது, பிரம்மாவிஷ்ணுனாலும் அழிக்க முடியாதுன்னு சொன்னவர். ஆனால் அதே நேரத்தில் அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் யார்? சித்திரகுப்தன் ஒருத்தன் தான். அந்த சித்திரகுப்தன் யார்? அவன் தான் யமன். யமன் சுரூபமாக இருந்துக்கிட்டு கணக்கு எழுதியெல்லாம் கணக்கு கொடுத்து எல்லாம் பண்ணுறவன் தான் யமன். அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சரிப்படுத்தி மக்கள் எல்லாம் எந்த கர்மாக்கன்னு சொல்லி என்ன மாதிரி பரவணும்னு சொல்லி அந்தந்த இலாக்காவுக்கு நம்மளெல்லாம் அனுப்புகிறோம். அவன் தான் மண்ணாகவோ மானாகவோ மிருகமாகவோ உயிரினங்களாகவோ தேவதைகளாகவோ எப்படி பிறக்கணுங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி ஒப்பிக்கிறோம். அவன் தான். பிரகலாதச்சாமி தைத்தியானாம். தைத்தியர்களுக்குள்ள அசுரர்களுக்குள்ளே நான் பிரகலாதனாக இருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது தைத்தியால்னா அவள்லாம் அசுரர்கள். அசு திருப்பேன் தேதி அசுராக. இந்த உடம்பில் வர்ற ரத்தத்தை சாப்பிட்டு அதுலேயும் குஷியாக உள்ளவா எல்லாரும் அசு திருப்பேன் தேதி அசுராக. ஆகினால இந்த புறத்தியாருடைய ரத்தத்தை சாப்பிட்றது, தன்னுடைய ரத்தத்தை சாப்பிட்றது, பிராணிகளோட ரத்தத்தை சாப்பிட்றது, இதெல்லாம் தான் அசுரர்களுடைய முக்கியமான வேலை. அவர்களுக்குள்ள பிரகலாதன் ரொம்ப வசந்தவனாக இருக்கேங்க. ஏன்னா பிரகலாதனுடைய அம்மா கயாதுன்னு பேர். அவள் பேர் யாருக்கும் தெரியாது. நல்லவாளுடைய பேர் வெளியில் பேர் வராது. இரண்யகசிபுன்னு எல்லோரும் தெரியும், இரண்யாட்சன் எல்லோரும் தெரியும், கயாது பேர் யாருக்கும் தெரியாது. அந்த கயாது கர்ப்பமாக இருக்கும்போது அப்பையிலேருந்து 24 மணி நேரமும் ராத்திரி பகலாக பகவானே நச்சுட்டே இருந்தால், நாராயண ஜபம் பண்ணிட்டே இருந்தால், அந்த சம்ஸ்காரங்கள்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாப்பாக்கும் போய் அது ரொம்ப ஒசந்த பாப்பாவாகி அசுரம் இல்லாத பாப்பாவாக ஆகி பிறக்கிறது. பிறந்துக்கிறது கொஞ்ச நாள் ஆகணுன்னே இருக்குது அக்ஷராபியாசனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுறா. அதுக்கு ஒரு அசுர வாத்தியாரை போட்டு எல்லாம் சொல்லித்தர சொல்கிறா. அவன் ஹிரண்யாயனமாக சொல்லுங்கிறான், நான் நாராயணானமாக சொல்கிறேங்கிறான். அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிகிட்டே இருக்கான். அவர்கிட்ட போய் கேட்குறான் ஒரு நாளைக்கு இரண்யகசிபு பிரகலாதன் பார்க்குறேன், நீ எப்போ பார்த்தாலும் நாராயண நாராயண நாராயணங்கிறியே, அவர் எங்கே இருக்கார் சொல்லி பார்க்கலான்னா. அவர் இல்லாத இடம் எங்கே தான் இருக்காருக்கிறான். அவன் இந்த தூளில் இருக்காரான்னா. இருக்காருன்னா உடனே கத்தி போட்டு உடைச்சான். அங்கே என்ன நரசிம்மஸ்வரூபம் ஆவிர்வாவம் ஆச்சு. அதான் நரசிம்ம ஜெயந்தி சந்தியா காலத்தில் நம்ம கொண்டாடுறோம். நப்பிரதோஷே ஹரிம் பஷே நிசிம்மம் ராகவம் வினா. பிரதோஷ காலத்தில் எந்த விஷ்ணுவும் பார்க்கக்கூடாது, ஆனால் நரசிம்மசுவாமியும் ராமரையும் பார்க்கலான்னு. ஏன் சந்தியா காலத்தில் நரசிம்மஸ்வரூப அவதாரம், ராமரை போதும் ஆனந்தம் கொடுக்கக்கூடியவர், அதனால் அவரையும் பார்க்கலாம் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த நரசிம்மஸ்வரூபம்னா
நமக்கு பிரத்யட்சமாக வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தா? பிரகலாதம். பிரகலாதனால் அவன் அப்பாவுக்கே இந்த தரிசனம் கிடச்சிது. ஆனால் அவன் அப்பாவே சாப்பிட்டு போய்ட்றான். அவன் என்ன கேட்டான்னா, வரோம் இரண்யகசிபு, எனக்கு எதாவது சாவு வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, ராத்திரிலையும் வரக்கூடாது, கீழே பூமியில் விடக்கூடாது, ஆகாசம் போகக்கூடாது, இதெல்லாமோ கேட்டான். அத்தனைக்கு சேர்த்து வச்சு நரசிம்மஸ்வரூபத்தில் வந்து என்ன பண்ணார்னா, தொடமையில் அவனை வச்சுக்கிட்டு படி மேலே வச்சுக்கிட்டு ரத்தத்தை தன் வாயாலே குடித்து கீழே சொட்ட விடாமல் அப்படியே உயிரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டார். அவன் நல்ல கதி மோட்சங்கள்லாம் கிடச்சிதுன்னு சொல்லுவாள். அதனால் அப்படிப்பட்ட பிரகலாதன் தான் அசுரர்களுக்குள்ளே ஒசந்த பையன். ஈஸ்வரனே நேர காண வச்சவன் யாருன்னா பிரகலாதன் தான். பிரகலாதசாமி தைத்தியானாம் காலஹா கலையதாமகம். காலங்கள் போயிட்டே இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு போயிட்டே இருக்குது. நிமிஷம் காலம் போயிட்டே இருக்குது. அவைகளுக்குள்ள காலஸ்வரமாக இருக்கும் நான் தான். மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம். எவ்வளவோ மிருகங்கள்லாம் இருக்குது. ஆடு கீடு பன்னி கிண்ணி இந்த மாதிரி நிறையா குதிரைகள், இந்த மாதிரி நிறையா உயிரினங்கள் இருக்குது. பிராணிஜங்கள்லாம் நிறைய இருக்குது. அவைகளுக்குள்ள மிருகேந்திரோகம். சிம்மமாக இருக்கும் யார்? நான் தான். நரசிம்மம். நரசிம்மமாக பகவான் வந்தார். இப்போ மிருகமாக இருக்கக்கூடியவர் யாருன்னா இந்த ஈஸ்வரன் தான். அந்த சிம்மம் கௌரவமாக கம்பீரமாக இருந்துகிட்டே இருக்கணும். வைனதேயச்ச பட்சினாம். நிறைய பட்சிகள்லாம் இருக்குது. அவைகளுள்ள கருட ரூபமாக இருக்கவர் யாருன்னா நான் தான் இருக்கேன். பவனஹா பவனதாஸ்மி. காற்று நிறையா இருக்குது. அவைகளுக்குள்ளே யாராக இருக்கேன்னா காற்று தேவதையாக நான் தான் இருக்கேன். ராமஹா சஸ்திரபிரதாம்பரம். சஸ்திரத்தை விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக உள்ளவர், ரொம்ப விஷயம் உள்ளவர்லாம் பல பேர் இருக்காங்கல்ல. ஆனால் அவர்களுக்குள்ளே யார் ரொம்ப கெட்டிக்காரனா? ராமர் தான். சஸ்திரம் அஸ்திரம் சஸ்திரம் ரெண்டு. அஸ்திரம்னா மந்திரபூர்வமாக பிரயோகம் பண்ணி ஒருத்தனை அடிச்சுவிட்டு திருப்பி வந்துடும். சஸ்திரம்னா கையால் ஆயுதம் வச்சு அடித்து அவனை சாகடிக்கும். அது திருப்பியும் வராது, சாகடிக்கிறதோடு சரி அவனை. அஸ்திரம்னா மந்திரபூர்வமாக தர்பையில் ஏவினா கூட அது போயிட்டு அடிச்சுட்டு சாகடிச்சு திருப்பி வந்துடும். அது அஸ்திரம். சஸ்திரம்னா கையில் வச்சுக்கிற ஆயுதத்துக்கு பேர். அதனால் ஒரு போட வேண்டியதான். இப்படி எத்தனையோ வித்தைகளை தெரிஞ்சவர்களுக்குள்ள ராமர் போல அஸ்திர பிரயோகம் பண்ணுறா யாருமே கிடையாது அப்படிங்கிற அந்த ராமராவும் நான் தான் இருக்கேன்.